டிக்கெட் டு ஃபினாலே அதில் வந்து கடுமையான உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ராயன் போட்டிருந்தாரு. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டும் போட்டிருந்தாரு. நம்மளுடைய ஃபேவரட் கண்டஸ்ட் முத்தும் போட்டிருந்தாரு. வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியே வந்து உள்ளார வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அதான உழைப்புக்கு ஊதியம் இருக்கும்ல. கண்டிப்பாக வந்து போடுற ஹார்டு நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி கண்டிப்பாக பலன் இருக்கும். இந்த கேமில் வந்து அவர் டிக்கெட் டாஸ்கில் வந்து அவர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, அதனால வெற்றி பெற்றிருக்காரு. இதே மாதிரி என்டையர் கேமே ஒருத்தர் வெற்றி பெற்ற உழைப்பு போட்டிருக்காரு. ஸோ அதற்கான வெற்றி வந்து கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நேற்று வந்து ராணுவ எவிட்டானது வந்து அன்ஃபேர் அப்படின்னு எல்லாமே ஃபீல் பண்றாங்க. உண்மைதான் அப்படின்னு நீங்க இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ராணுவ எவிட்டானது அந்த அன்ஃபேர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இன்டைரக்டா சொல்லி ஒருத்தர் மூக்கில் குத்துற மாதிரி குத்தி விட்டாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங்னு படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் போயிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ அனுப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ராணுவ இருந்தா அந்த 5 லட்ச ரூபா பெட்டி வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான் வந்து எடுக்கணும், மற்ற யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த திங்கிங்ல இருந்தாங்களான்னு தெரியல. ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செம டஃப் ஃபைட்டு. இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் உள்ளார வந்தனால இப்போ 3 பிளேஸுக்கு வந்து செம்ம டஃப் காம்படிஷன் இருக்குங்க. முத்து, தீபக் இது ரெண்டும் மேக்ஸிமம் வந்துடுவாங்க. இவங்க விஜய் டிவி வந்து குத்தாம இருந்தா. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல. அது ஜாக்லினா இருக்கலாம், மஞ்சள் இந்த வாரம் வெளியே போயிட்டாங்க. ஜாக்லின் தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸில். பவித்ரா வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனால் பவித்ராவா ஜாக்லினா அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாக்லின் தான் குத்துவாங்க. பவித்ராக்கு ஓட்டு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அது ரொம்ப கஷ்டம் தாங்க நினைக்கிறேன் ஜாக்லினுக்கு, சாரி பவித்ராவுக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கேமு. இன்னும் ஒரே நாள் கரெக்டாக பொங்கல் டேத்தில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் டேத்தில் வந்து செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு போடுவாங்க, யார் வின்னர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்போ நம்ம நேட்டிவ்ல இருப்போம். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி யார் எவிட் ஆவாங்க நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.